அவனை பார்த்த நானே சொல்றேன்னா மாப்பிள்ளை குணம் எனக்கு தெரியாதா? அதுதானே கேட்டேன். இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறாருங்கிற விவரமே தெரியாம இருக்கிறதுனால தானே பெரிய திகப்பா இருக்கு. ஒருவேளை வெள்ளக்காரி எவ்வளவு கட்டி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்கடா நினைக்கிறேன். கோகிலம் சந்தேகப்பட்டுக்கிட்டு உருகுது. குரங்க பாத்தியாமா, எப்ப பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு இரு ஒண்ணு. பொங்கலா ஒண்ணும் சொல்லல. பாரு வரங்க சர்க்கிள் வந்திருக்காருன்னு சொல்லு. சர்க்கிளா? ஆமாடா, போய் பார்த்து ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு வா அவரை. ஓஹோ, சின்ன ஏஜமா வந்திருக்காரான்னு பார்க்க வந்திருப்பாரு போல் இருக்கு. தம்பிக்கு என்ன மதிப்பு, என்ன மதிப்பு. எங்க சர்க்கிள்? இங்க யாரும் வரல? நே நம்மளுக்கு மேல தான் வந்தான். சரி சரி. ஏ குரங்கு கட்டிக்கிட்டவள, இங்க வாடி. என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன சொன்னா, இப்படியே ஒண்ணு குடுத்தா சரி. குடுத்து இல்ல, குடுத்துட்டா பாருமே. எங்க சர்க்கிள்? பக்கத்துல நிக்காரு, கண்ணை நல்லா திறந்து பாரு. இவனா சர்க்கிள்? ஏண்டி இவன் அடி சர்க்கிள்? என்கிட்ட பேசாத, நிறுத்த அந்த மாதிரி. ஏன் ஏன் குரங்க பக்கத்துல நிக்கிறவரு குறுக்க பட்டை போட்டிருக்காரா இல்லையான்னு பாக்க சொல்லு. உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன். இவன் குறுக்கா காவக்காரன். ஐயோ, இந்த மாதிரி பட்டி காட்ட நான் கட்டிக்கிட்டு கொட்டை பக்க கட்டிக்கிற மாதிரி இருக்கா பட்டிக்காடு? சேச்ச, கோட்டான பிடிச்சு கொஞ்சற மாதிரி இருக்கு. குட்ட சொன்னா எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஏன் இங்க வந்த? தீபாவளி வர்றான், அம்மால பாக்குறான், சவகாசமா வர்றான், பாக்குறான், போறான். யோ போயா. வசந்தம் வர்றேன்னு சொன்ன வாய்தா இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் வரலன்னா ₹1,00,000 செலவானாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து கோகிலத்துக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா என் கவலை தீர்ந்துரும். அந்த சீமாட்டி கோகிலம் செய்த கொடுமை நினைச்சா எனக்கு அழுகையா வருது. இப்ப அழுது என்ன செய்ய? எனக்கு ஒரு காலம் வரும், என்ன அடிச்சதுக்கு என்ன காரணம் பதில் சொல்லணும்னு கேக்குறேன். அப்பதான் என் மனசு ஆறு. அதுல நோய் என்ன? அதுல உபயோகம் இல்ல. உன்னை அபாண்டமான கேள்வி கேட்டு ஒரு கன்னத்துல அடிச்சதுக்கு அதுக்கு சரியான பதில் அவ 2 கன்னத்துல முத்திர போட்டு வந்திருக்கணும். இயனடா ஏமாந்து போய் பேசாம வந்துட்டேன். அது என்னால முடியுமா? நானே அவளை கன்னத்துல பலார் பலார் 4 அறை கொடுத்து அவ அந்தரங்கத்துல அம்பலப்படுத்தி இருப்பேன். அவ நல்ல காலம் நீ தடுத்துட்ட. இருட்டம் எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவை பண்றேன். ஆமா, உலகம் எல்லாம் உங்க உள்ள கையிலதான். அவங்க அந்தஸ்து என்ன, செல்வாக்கு என்ன, எல்லாம் தூள் தூளாயிடும் தெரியுமா? தூளுமாகாது, பொடியுமாகாது. நீங்க பேசுறது யாராவது கேட்டா தான் சிரிப்பாங்க. என்ன பார்த்தா? அவளை பார்த்துதான் இந்த ஊரெல்லாம் சிரிக்க போகுது பாரு. அவங்க யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. நாம கையேந்து சம்பளம் வாங்குறோமே, அந்த ஃபேக்டரியோட முதலாளியே கட்டிக்க போறவங்களாக்கும். ஆமா, கட்டிக்க போறவங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்குன்னு காத்திருக்கிற பெண்ணாச்சே. அவர் ஒண்ணு வடிகட்டின முல்ல. இவ கழுத்துல கொண்டு தாலி அப்படி கட்டுறதுக்கு இல்லாம பெரிய அறிவாளிதான். இங்க பெத்த அம்மா மகனை காணாதே கத்திர கிடக்குறாங்க. அது உடம்புல உரைக்காம ஊர் ஊரா பறக்கிறாராம். ஒரு கடுதாசி போடக்கூடவா தோணாது? பேருதான் பெரிய பேரு, சீமையில படிச்சவர். ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் இல்லையே, அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பெத்த தாயை விட முக்கியமான வேலை அப்படி என்ன வேலை? ஒரு நடவை கேட்டுன்னு சொல்றேன். நீங்களும் பேசுறீங்களே அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. என்ன இருந்தாலும் இவ்வளவு கல்லஞ்ச கூடாது. சுத்த முட்டாள். உங்க முகம் ஏன் மாறுது? வேற இல்ல, அந்த அம்மாவை பத்தி நினைச்சேன், ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாருக்கும் தான் வருத்தமா இருக்கு. என்ன செய்யறது? அந்த அம்மா பாவம், ரொம்ப தங்கமானவங்களா. இந்த 7 நாட்டு மேனேஜர் சனே எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான். கட்டு சோத்திலே போகுந்த மாதிரி. சரி வள்ளி, வா போலாம். என்னைக்கும் இல்லாதபடி இன்னைக்கு ஆனந்தமா பேசிக்கிட்டு அப்படியே இந்த பக்கமெல்லாம் சுத்திட்டு வரலாம். ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கு? நான் வரல. கல்யாணம் ஆற வரைக்கும் நாம பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்? இப்பவே அக்கம் பக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களாம். இனி ஊரெல்லாம் புரளி கிளம்பிட்டா அவ்வளவுதான். நான் வெளியில தலைகாட்டவே முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நில்லு வள்ளி, இதுக்கு தானே இவ்வளவு கவலைப்படுற? இந்த பாரு, இன்னும் 8 நாள், 9வது நாள் காலையில நமக்கு கல்யாணம். அன்னைக்கே நான் செய்து காட்ட போறேன்னு சொன்ன அதிசயம் என்னதான் தெரிஞ்சு போயிடும். பிறகு பாரு, இந்த மேனேஜர் பைய ஒருத்தட்டு சொல்லாம ஊருக்கு ஓடியே போயிடுவான். இந்த கோகிலம் படுற பாடு ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நீ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவ. என்ன வள்ளி பேசல? அட, ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற? எங்க என்னுடைய கொஞ்சம் பாரு. ஆமா, போங்க. அடி அம்மா அடி, இது என்ன இந்த பிள்ளை இவ்வளவு வைக்கப்படுது? சரிதான், போங்க. அட வள்ளி, இது என்னடா சங்கடமா போச்சு? கல்யாண பேச்சு எடுத்ததுமே வள்ளி கால வழி பறக்குதே.
கரையின் மேலே ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே அன்னம் நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே ஏ தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே சிட்டு போல போற பெண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே மாமரத்தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே மச்சான் வரும் வேளையிலே மாமரத்தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மையிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மையிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டியா சரி சரி வா போலாம் கைய விடுங்க யாராவது பார்க்க போறாங்க யார் இருக்கிறாங்க எல்லாம் இருப்பாங்க கைய விடுங்க கைய பாருங்க இருப்புட்டேன் அவிடத்துக்கு இலவ மஞ்சு போட்டிருக்கு சரி சரி பேசாம போங்க ஆமா இவ்வளவு வெக்கம் உனக்கு எங்க இருந்து வந்தது பெண்ணுக்கு எப்ப அளவுக்கு அதிகமா வெக்கம் உனக்கு தெரியுமா தெரியும் தெரியும் சைக்கிள்ல உட்காரும் போதுதானே இல்ல கல்யாணத்துக்கு நாள் குறித்தல் உடனே ஓ அதுவா ஐ சி ஐசா இல்ல இல்ல நைஸ் கருப்பையா சூடா ஒரு டீ போடு டேய் கொஞ்சம் இஷ்டாங்க ஒரு டீ போடு வரதா இப்படி வா உட்காரு இப்படி உட்காரு என்ன சங்கடி ரொம்ப ஆர்வமா கூப்பிடுறிய ஒண்ணுமில்ல உனக்கும் அந்த வள்ளிக்கும் என்ன கொஞ்சம் பற்றுதல் உண்டுன்னு லேசா கேள்விப்பட்டேன் இவ்வளவுதான் கேள்விப்பட்டியா நீ நாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்க போறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் அழகான அருமையான பொருத்தமான ஜோடிப்பா இந்த மாதிரி கல்யாணம் வேற எங்கேயுமே நடந்தது இல்ல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க அட அதெல்லாம் நமக்கு எதுக்கப்பா பணம் இருக்கிறவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுட்டு செலவு செய்யட்டும்
நான் பணச்செலவை பத்தி சொல்லுங்க. வேற என்ன செய்ய போற? விருந்து வைப்ப, தாராளமா செய். ரெண்டா நான் சொல்ல போறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. என்ன ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன முதலாளி வர்றதாக தந்தி வந்திருக்கோ? தந்தி வந்திருந்தா உன்னை இங்கேயே உட்கார விடுவேன். இந்த பிடிச்சு பங்களாவுக்கு இழுத்துட்டு போய் விருந்து சோத்த திணிச்சிருக்க மாட்டேனா? அண்ணே, இன்னும் 10 நாள் வசந்த தம்பிக்கு கல்யாணம். பொண்ணு கோகிலம்மா. நல்ல கூத்தப்பா இது. முதலாளி வராமலேயே கல்யாணமா? வராம எங்க போயிடுவாரு? 1 லட்சம் ரூபாயை செலவழிச்சு லோகம் பூரா மூல முடுக்கலாம் விளம்பரப்படுத்தி தம்பிய கண்டுபிடிக்கிறதுன்னு அம்மா முடிவு செய்துட்டாங்க. கல்யாணத்துக்கு உறுதியும் கொடுத்துட்டாங்க. சரிதான், முதலாளி சீமையில இருந்து எவளையாவது இழுத்துக்கிட்டு வந்துருவாரோன்னு பயந்துட்டாங்க போல் இருக்கு. அடச்சி இருப்பேனே, நீ சொன்னதுனால நான் பொறுத்துக்கிட்டேன். வேற எவனாவது சொல்லி இருந்தா அவனை லேசில விட்டுருக்க மாட்டான். நான் முதலாளியாக மாறும் நேரம் வந்துவிட்டது. தாமதித்தால் விபரீதங்கள் நடக்கக்கூடும். அதிசயம் அதிவிரைவில் காண்பான். நேரிலே சொல்ல சந்தர்ப்பம் இல்லை. என்னிடம் சொல்லக்கூடவா சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது? விரைவில் வருகிறேன். எப்போது வரப்போகிறீர்கள்? காதலித்த பெண்ணை கைவிட்டு ஓடுவதுதான் நீங்கள் சொன்ன அதிசயமா? கடிதம் எழுதிவிட்டு மறைந்துவிடும் காதலனை கதையில் படுத்திருக்கிறேன். அந்த கதையை என் வாழ்வு கதையாகும்படி செய்து விடாதீர்கள். என்ன புரியல அப்பா. நீ கேட்கலையா? கேட்டேன். பின்னால நீயே தெரிஞ்சுக்கிடவேன்னு மறைச்சிட்டார். வருத்தப்படாதம்மா, அவரும் சீக்கிரமா வர்றதாகத்தான் எழுதியிருக்காரு. எதுக்கும் பொறுத்து பார்க்கலாம். நானும் அவரை பத்தி விசாரிக்கிறேன். இன்னைக்கு அந்த மனச வரட்டும் சொல்றேன். உடம்புல உரைக்கிறாப்ல கேட்டு போடுறேன். வீட்டுல தங்குறதே இல்லையே. ஊர்காடு சுத்துறதே பெரிய வேலையா போச்சு. வரட்டும் வரட்டும். அடடா வாங்க ஐயா வாங்க. என் மம்மத ராஜாவ. ஆமா, இவ்வளவு நாள் எங்க ஊர்காடு சுத்த போயிருந்தீங்க? திங்கிற நேரம் பார்த்து கொட்டிக்கு எங்க வந்துட்டீங்களா? மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய் குரங்க, எங்க உன் கூட்டாளி? அடா இந்த பாரு, எங்க மச்சானங்க? அட நான் கேக்குறேன் சொல்லுனா. எங்க மச்சான? என்னடி இது குரங்கோட கொஞ்சிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் இது கூட தானே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குழந்தை மாதிரி. ஆளா பாரு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. குவான்னு கத்துறதுக்கு ஒரு குழந்தை இருக்கா? என்னடி சொன்ன? குவான்னு கத்தான. இந்த மாதிரி குழந்தை கத்துனா பெரிய மனுஷனே பயப்படுவானே. ஏய், உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவ, அதாவது பருத்துக்கன்றோட ஆகப்பட்டது. பருத்து போயிட்டானா? என் மச்சான் உனக்கு எப்ப பார்த்தா இதானா? என் காஞ்ச கருவாடு நான் பருத்து போயிட்டானா? ஐயோ அது இல்லடி, கேளுடி. பருத்துக்கன்றோன்னா பிள்ளை வைக்கிறதுக்கு கட்டுப்பாடுன்னு அர்த்தம். என்னது? அதாவது பிள்ளைகளை அதிகமா பெத்துக்கிற கூடாதுன்னு அர்த்தம். இது என்னடி இது கூத்து? அதுக்கு நம்ம சர்க்காரே முயற்சி செய்யறாங்க. ஆனா அது நமக்கு இயற்கையிலேயே அமைஞ்சு போச்சு. இது நமக்கு ஒரு பெருமைதான். ஐயா அடாடாடாடா செந்தாமரை, அதெல்லாம் இருக்கட்டும். வசந்த தம்பி வர்ற காலம் வந்துருச்சு. ஆகையினால இந்த பங்களாவெல்லாம் சுத்தப்படுத்து. நான் சுத்தப்படுத்துறேன். ஐயா ஆல் ரவுண்ட் அப்படியே சுத்திடுவாங்க. சும்மாவா சுத்திக்கிட்டு வர்றேன்? வசந்த தம்பி கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச விடலாம் சொல்லிக்கிட்டு வர்றேன். சொல்லிக்கிட்டு வர்றீங்களா? சொல்லிக்கிட்டா வர்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா கல்யாணத்தோட நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து பாக்குற? ஆமாடி, ஆமா, அதையும் தான் பாக்குறேன். பாக்குறியா? பாரு பாரு, நல்லா பாரு. இந்த பாரு, செந்தாமரை ஒண்ணு ஏமாந்தவல்ல. எவ வராலும் வரட்டும், நான் உடனே பாக்குறேன். ஏன்டி இப்படி பத்திரவாடி மாதிரி குதிக்கிற? ஏன்ட்ட பேசாத. இந்த பாரு குரங்கு, ஒரு அடி கூட இந்த இடத்தை விட்டு வெளியில எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லு. ஏய் செந்தாமரை கொஞ்சம் பொருடி. நானும் தான் பொண்ணை பாக்குறேன். ஆனா எந்த பொண்ணை பார்த்தாலும் என் மனசுக்கு அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அம்மா மாதிரி தெரியறாங்களே தவிர நீ ஒருத்தி தாண்டி எனக்கு பொண்டாட்டி மாதிரி தெரியற. குரங்கு, மச்சான் மேல எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லு. செந்தாமரை என்ன கோவம் கவிக்கிறாய்? ஆனா கோணம் இருக்கு. மச்சான் நீதான் மச்சான் எனக்கு ஏத்த புருஷன். அத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியா? என்னடா மனுஷன் வெளியே போயிட்டு வரான ஒரு காலை பிடிப்போம் கைய பிடிப்போம், ஏதாவது புரியுதா உனக்கு? மச்சான் நீ காலை கைய பிடிக்க சொல்லும் போது நான் மாட்டேன் நான் சொன்னேன். சரி அப்ப இப்ப காலை வா. அப்படி வா.
என்ன மச்சான்? ஏண்டி காலை பிடிச்ச விரலையே பேச எடுத்துட்டேன். நீ உனக்கு காலை பிடிக்க தெரியுதா? முதல்ல இது வரீங்க உட்காருங்க. காலை பிடிக்கிறான். காலை இப்ப நான் காலை பிடிக்க காமிக்கிறேன். அதே மாதிரி செய்யும். காலை பிடிக்கிறான். இப்ப பாட்டு காலை பிடிச்சு. ஆஹா, பொண்டாட்டினால புருஷன் பிடிக்கிறதா? அப்பா யாருகிட்ட மச்சான் சொல்ற? குரங்குட்டா? எங்க குரங்கு? ராங் நம்பர். இதோ வந்துட்டாங்க. விலகிறீர்களா விவேகம் கெட்டவனே? போட அந்த புறம். பட்ட மகிழ்ச்சி பவனி வரும்போது பரதேசி பைய மாதிரி ஏன்டா இருக்கிறீங்க? போ. வரும்போது ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இல்ல வர்றா. ஐயோ பாவம். சிந்தை தடுமாறச் செய்யும் வேல்விழிகள் இன்று கண்ணீர் சிந்தி நொந்து போவதை கண் கொண்டு பார்க்க முடியவில்லையே. எத்தனை நாளாக இந்த கள்ள களியாட்டம்? இல்லை, என் கருத்துக்கு சேர்ந்தவர். காதலித்தேன், ஆகவே குற்றமில்லேன் என்று கொக்கரிக்கிறாயா? உன் கருத்தை கவர்ந்த கண்ணாளன் எங்கே அம்மா? வருவார். வண்டு பறந்தோடி விட்டது, மனிதாமணியே பறந்தோடி விட்டது. கண்டபடி பேச வேண்டாம். அவர் என் எதிர்கால கணவர். கைவிட்டு ஓடிய காலிப்பயன் என்று சொல். ஓடுகாலிகளை கண்டால் இனிக்கிறது, என் போன்ற உயர்ந்தோரை கண்டால் கசக்கிறதோ? வள்ளி, போனது போகட்டும். எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுகிறேன். காதல் பருவம் கண்ணீரில் கரைந்து வீணாவதை கண்டு பேசாமல் இருப்பது என் போன்றோரு கழகல்ல. காப்பாற்ற வேண்டியது. போதும் அந்த வஞ்சக பேச்சு. ஓடுகாலி என்று நீங்கள் வாய் கூசாது ஏசும் அந்த ஒருவர் தான் என் காதலர். அதற்கு குறுக்கே நிற்பவர் யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட தயார். இன்னமும் திமி அடங்கவில்லையே. தற்காப்புக்காக போராடும் எனக்கா, படையெடுத்தவன் உங்களுக்கா? வாயை அடக்கி பேசு. உன்னை உரு தெரியாமல் அழைத்து விடுவேன், ஜாக்கிரதை. அதனால் எனக்கும் நிம்மதி, உங்களுக்கும் நிம்மதி. எதிர்த்து பேசாத எலும்பு நொறுங்கிவிடும். எதிர்பார்க்கிறேன். உன்னை இப்போதே வேலையிலிருந்து நீக்குகிறேன். ரொம்ப நன்றி. யாராங்க? நான் தானங்க. என்ன விஷயம்? ஏது விஷயம்? இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறோம். சரிங்க. கிட்டே வராதே, வந்தா கை முறிஞ்சிடும். யார் அது வீட்டுல? நீதானே வழிகுட்டி? குட்டியாவது ஆடாவது ஒழுங்கா பேசுங்க. யாரு நீங்க? அட, என்னடா தம்பி இப்படி கேக்குறா? எங்களை பார்த்தாலே தெரியல? தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நீ இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை காலி செய்யணும். ஏன்? ஏனா இது ஃபேக்டரிக்கு சொந்தமான வீடு. மேனேஜர் உத்தரவு போட்டாச்சு. நாங்களும் காலி செய்யறதுக்கு வந்துட்டோம். ஆகவே இதுக்கு மேல பேசுறதுக்கு இடமே இல்லை. எங்கடி வந்த? அம்மாவை பார்க்கணும். அப்படி என்ன தலைப்புற காரியம்? நேர பங்களாவுக்கு பேட்டி காண வந்துட்டேன். இந்த வீட்டை காலி செய்து வெளியே போக சொல்றாங்க. போய் தொலைய, வீட விட்டுது. என் குறை அம்மா கிட்ட சொல்றேன். தீத்தா தேக்கட்டும், இல்ல என்ன திட்டு அடிச்சாலும் அடிக்கட்டும். நீங்க தடுக்கிறீங்க. மூதேவி, எதுத்தா பேசுற? நீ கேட்ட கேட்டுக்கு அம்மா வேற பாக்கணுமா? பேசாம கேட்டுக்கு வெளியே நட. போடி. இதெல்லாம் வீண் போகாது. வாய மூடிக்கிட்டு போறியா, இல்ல கட்டி வச்சு உதைக்க சொல்லட்டுமா? இனிமே எனக்கு கவலையே இல்ல. எல்லா பொறுப்பையும் புள்ளகிட்ட ஒப்பிச்சுட்டு நான் பாட்டுல திருப்புகள் திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருக்க போறேன். தம்பி, அத்தை வாமா போகலாம். உங்க அத்தா வர போறானா? அப்படியா? இந்த தந்தி வந்திருக்கு. வெரி குட். இந்த தரம் ஏமாத்துட்டுன்னு சொல்றேன். அத்தை, போன தரம் ஏற்பாடு செய்ததை விட 10 மடங்கு பிரமாதமா வரவேற்பு கொடுக்கணும். அதுக்கு தான் வழி இல்ல. பாவம், இவருக்கு ரொம்ப விசாரம். எல்லாருக்கும் தான்டா. படிச்சு பாருங்க. வரவேற்பே கூடாது, செயலடிக்கு யாரும் வர வேண்டாம். என்ன செய்யுது? இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல போல இருக்குமா? ஆண்டவனே பிள்ளையாரப்பா, இந்த தடவை தம்பி கட்டாயம் வரணும். ஏன் மச்சான், என்ன? யாரா கலெக்டர் வந்திருக்காங்களா? ஜில்லா கலெக்டரா? இருக்கும் இருக்கும். ஏன் தம்பி,
போய் பார்த்து கூட்டிக்கிட்டு வாங்க. அடேடே, தம்பி வரப்போறான்னு கலெக்டருக்கு அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? அட்ரா செக்கே நானா? நீ யாரு? பில் கலெக்டர். என் பட்டிக்காடு. என்ன பட்டாக்கிற? இவர் அடி கலெக்டர். பேசாத. என் குரங்கு பக்கத்தில் நிக்கிறாரே, கேட்க சொல்லி யாருன்னு. அடாடாடாடா, உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன். ஆமா, முண்டான்னு வந்தவன். மண்டு மண்டு, எனக்கு ஏத்த பொண்டாட்டியாடி நீ. என் குரங்கு, நான் பிறகு பேசிக்கிறேன். என்னடி பேசுவேன் நீ? இல்ல என்ன பேசுவேன் சார்? நீங்க போயிட்டு சாவகாசமா வாங்க. கோபால், சௌக்கியமா? தம்பி தம்பி விடுப்பா, இந்த அன்பு தொல்லை கொடுத்து என்ன வதச்சிருவ போட்டுருக்கு. அம்மா எங்க? அம்மா அம்மா வாங்க, தம்பி வந்தாச்சு வாங்க. வசந்தா. அம்மா வணக்கம்மா. பாப்பா தம்பி, இப்பதான் வந்தியா? ஆமாம்மா, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? நீயே வந்த பிறகு எனக்கு என்னப்பா குறவு? என் கவலையே தீர்ந்து போச்சு. அம்மா கோகிலாம், ஏன் இத பாருங்க, உங்க அத்தா வந்திருக்கான். ஏன்பா ரயிலுக்கு யாரும் வர வேண்டாம் தண்டி கொடுத்துட்ட? நம்ம வீட்டுல கார் இல்லையா, ஆள் இல்லையா? பரவாயில்லம்மா, நம்ம வீட்டுக்கு வழி எனக்கு தெரியாதா என்ன? அடியா செந்தே, வாங்க சார். ஆமா அத்தை. அத்தையா? என்ன மாதிரி? ஆமா, நான் அத்தான், இது அத்தாய். போங்க அத்தா, இப்படிதான் கேள்வி செய்யறதா? ஏன் நீதான் கொஞ்சம் சொல்லிக் கொடு. ஏன் ஃபீமேல சொல்லி கொடுக்கலையா? அதெல்லாம் அப்புறம் கத்துக்கிட்டதுதான். அட வாடி சும்மா, இப்பதான் கல்யாணம் பண்ணு மாதிரி வெக்கப்பட்டு வாடிங்க. அட குடும்பத்தை எல்லாரும். யார் இந்த பொண்ணு? நம்ம கோபால் வீட்டுக்காரி. அப்படியா? அத ஏன் கேக்குற? அம்மா சும்மா இருக்காம இந்த பட்டி காட்ட என் தலையில கட்டிட்டாங்க. இவன் என்ன பம்பரமா ஆட்டி வைக்கிறா தம்பி. குரங்கா? குரங்கா? அத என் கண்ணு மாதிரி வளர்க்கிற அந்த குரங்க, அந்த குரங்கு சாக்க வச்சு இந்த குரங்கு இந்த மனுஷனையே குரங்கா மாத்திட்டான். பரவாயில்லையே, உனக்கு பொருத்தமான ஜோடிதான். கும்பிடுறாங்க ஏஜமா. வாங்க வாங்க, உங்க சின்ன முதலாளி வந்திருக்காரு. தாழ்மையான வணக்கம். இவருதான்ப்பா நம்ம ஃபேக்டரி மேனேஜர் பாலு. நீ அமெரிக்கா போன பிறகு இவர் வந்து சேரலன்னா காலகாலத்துல எல்லாத்துக்கும் போனஸ் கிடைச்சிருக்கும். பேசாமறா, அதிக பிரசங்கி. நம்ம ஃபேக்டரி ஒழுங்கா நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவருதான்ப்பா. ஆமா சார், காலம் காலம் கலிகாலம். சரி சரி வாங்க, சாப்பிட்டு வந்து சாவகாசமா பேசலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்க வந்ததை கேள்விப்பட்டு தொழிலாளிகள் எல்லாம் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அதை போய் நான் கவனிக்கட்டுமா? தொழிலாளிகள் தானே? ஆமாமா. அத்தா, அமெரிக்காவில இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? உனக்கா? இல்ல, ஊரா இருக்கு. என்னத்தான் கொண்டு வந்தீங்கன்னா? என்னவா, கல்யாண பந்தல அப்படி கிடுகிடுத்து போயிற மாதிரி ஒரு அருமையான பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். அத்தா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம். நான் உங்களுக்காக எதிர்பார்த்து எவ்வளவு காலமா ஏங்கி இருக்குன்னு தெரியுமா? நீதானே? இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் இருக்குமா? போங்கத்தான், கேலி செய்றீங்க. நான் என்ன 60 வயசு கிழவியா? எனக்கு என்ன தெரியும். சரி சரி, நான் அவசரமா ஒரு கடந்த 3 ஆண்டு காலமாக என்னுடைய நிர்வாகத்தில் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். இதை கண்ட நீங்களும் அளவுக்கு அதிகமாக என்னை புகழ்ந்திருக்கிறீர்கள். இந்த விவரங்கள் எல்லாம் நமது முதலாளி அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை என்று எண்ணுகிறேன். இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியதாக இருக்கிறேன். நம் முதலாளி அவர்களின் ஆசீர்வாத பலத்தால் எல்லாம் சுபமாகவே முடியும். பயமே வேண்டாம். நண்பர்கள், என் மீது இருக்கும் மதிப்பிலும் அன்பிலும் துளி அளவு கூட குறையாமல் நமது முதலாளி அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் மன்றாடி கேட்டுக்கொண்டு எனது சார்பாக நமது மாபெரும் மதிப்புக்குரிய முதலாளி அவர்களுக்கு இந்த மலர் மாலை அறிவித்து பெருமைப்படுகிறேன். உலகம் வாழ பாடுபடும் உத்தம தோழர்களே, உயரிய பண்புக்கு உறைவிடமாக விளங்குகின்ற என் அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தொழிலாளர்களாகிய நீங்கள்
இந்த இன்னொரு தொழிலாளியாகிய என்னை வரவேற்று வாழ்த்து கூறி கௌரவப்படுத்தினீர்கள். அதற்காக எனது நன்றி. வியப்புக்கே இடமில்லை. நான் முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆம், தொழிலாளிதான். தொழிலாளி இல்லையே முதலாளி இல்லை, முதலாளி இல்லையே தொழிலாளி இல்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவர் வாழ்வு இன்னொருவர் கையில் என்கின்ற உண்மையை உணர்ந்து நடந்தால் இன்று நிலவும் எத்தனையோ தொல்லைகள் எல்லாம் இல்லாதொழியும் என்பது எனது கருத்து. தோழர்களே, நான் நீண்ட நேரம் பேசப் போவதில்லை. பேச்சு மட்டும் பெரிதாக இருந்து பயனில்லை. அந்த பேச்சால் பிறருக்கு நன்மை விளைய வேண்டுமே தவிர ஆசை வார்த்தைகளால் பிறரை ஏமாற்ற முயல்வது பச்சை துரோகமாகும். அந்த துரோகத்தை செய்வோர் யாராவது இருந்தால் அதன் பலாபலன்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். நமது மேனேஜர் கூறினார், நீங்கள் அத்தனை பேரும் ஆனந்த பெருவெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. மெத்த மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை மகஜர்களும் என் முன்னால் வந்து குவிந்திருப்பதின் மர்மம் என்ன என்பதுதான் எனக்கே புரியவில்லை. ஒருவேளை நமது மேனேஜர் அவர்களின் மாண்புமிக்க சேவைகளை பாராட்டும் கட்டுரை களஞ்சியங்களாக இருந்தாலும் இருக்கலாம். எல்லாவற்றையும் படித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். நண்பர்களே, உங்களை எனக்கு தெரியும். உங்கள் நிலைமை எனக்கு நன்கு புரியும். உங்கள் துயரங்களின் கண்களில் படாமல் திரை போட்டு மறைத்துவிட எவராலும் முடியாது. முகஸ்துதிகளால் மூடி மறைத்துவிடலாம் என்று யாராவது நினைத்திருந்தால் அது முட்டாள்தனம். பாராட்டு வார்த்தைகளால் படுதா போட்டு தடுத்து விடலாம் என்ற தைரியம் எவருக்கு இருந்தால் அது பைத்தியக்காரத்தனம். இதுவரை உங்களை துன்பங்கள் தொடர்ந்திருக்கலாம், இனி அகன்றுவிடும். அச்சம் இருந்திருக்கலாம், அட்டூழியம் நடந்திருக்கலாம், அவமானம் நேர்ந்திருக்கலாம். அவை யாவும் இனி அழிந்து ஒழிந்துவிடும். போராட்டம், வேலை நிறுத்தம் என்ற பேச்சை இனி இருக்கக்கூடாது. அதற்கு அவசியமும் இருக்காது. உங்களிலே நானும் ஒருவன் என்கிற முறையிலே தான் இந்த உறுதியை தருகிறேன். இறுதியாக ஒரு வேண்டுகோள். சுயநல காரியங்களுக்காக வேலை நிறுத்தத்தை தூண்டுவோரின் ஆவேச பேச்சுக்கு தயவு செய்து செவிசாய்க்காது. இறுதியாக ஒரு வேண்டுகோள். சுயநல காரியங்களுக்காக வேலை நிறுத்தத்தை தூண்டுவோரின் ஆவேச பேச்சுக்கு தயவு செய்து செவிசாய்க்காதீர்கள். நீங்கள் என்னோடு பரிபூர்ணமாக ஒத்துழைத்தால் இதை போல இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவி வேலை இல்லாதிருக்கும் பல பேருக்கு வேலை தர திட்டமிட்டிருக்கிறேன். இந்த திட்டம் வெற்றி பெற உங்கள் ஆதரவு தேவை, வேண்டுகிறேன். உங்கள் உழைப்பு தேவை, வேண்டுகிறேன். உங்கள் மகிழ்ச்சி, அதுவே எனது லட்சியம், நமது லட்சியம். வணக்கம். தோழர்களே, நம் முதலாளி அவர்களின் பேச்சு நமக்கெல்லாம் ஒரு புது உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அவர் கருத்துப்படி நடக்க நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள், குறிப்பாக வசந்தன் அவர்கள் பார்த்து ரசித்து சிந்திப்பதற்கென்றே தொழிலாளர்கள் தயாரித்து பங்கு கொள்ளும் நடன நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். முதலாளி தங்க முதலாளி, எங்க முதலாளி தங்க முதலாளி, ஏழைகளின் துயரை நீக்கும் நல்ல முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி, ஏழைகளின் துயரை நீக்கும் நல்ல முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி. கண்காணிகள் சொல்லை கேட்டு நல்லவரை நீக்கும் கெட்ட குணம் தத்தும் இல்லா உத்தம முதலாளி. கண்காணிகள் சொல்லை கேட்டு நல்லவரை நீக்கும் கெட்ட குணம் தத்தும் இல்லா உத்தம முதலாளி. சம்பளத்தை உயர்த்தி தர அஞ்சா முதலாளி, சம்பளத்தை உயர்த்தி தர அஞ்சா முதலாளி, தக்கபடி போரத்தையும் கொடுக்கும் முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி.
உயர்வடைந்தால் தொழில் உயரும் என்றே முழுமனதாய் எண்ணுகின்ற முதலாளி. தொழிலாளி உயர்வடைந்தால் தொழில் உயரும் என்றே முழுமனதாய் எண்ணுகின்ற முதலாளி. வேலைக்காரர் குறைகள் தன்னை நேரடியாய் கேட்டு கேட்டு வேலைக்காரர் குறைகள் தன்னை நேரடியாய் கேட்டு கேட்டு வேண்டுவதை உடனடியாக செய்யும் முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி. வரை சென்றவராம் எங்க முதலாளி. தேசநிலை கண்டவராம் எங்க முதலாளி. தீமை கண்டு அஞ்சுபவர் எங்க முதலாளி. சிறந்து பேச அறியாதவர் எங்க முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி. உழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவார். உழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவார். உணவு முறை இல்லை என்ற குறையகத்தை வைப்பார். உழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவார். உணவு முறை இல்லை என்ற குறையகத்தை வைப்பார். கழிப்புடனே நம்ம பிள்ளை கல்வி கற்று வாழ. கழிப்புடனே நம்ம பிள்ளை கல்வி கற்று வாழ. கல்லூரியும் இனமாக கட்டியே தருவார். எங்க முதலாளி தங்க முதலாளி. முதலாளியும் தொழிலாளியும் ஒற்றுமையாய் வாழ முடிந்ததெல்லாம் செய்யும் எங்க முதலாளி. முதலாளியும் தொழிலாளியும் ஒற்றுமையாய் வாழ முடிந்ததெல்லாம் செய்யும் எங்க முதலாளி. இதமறிந்து வேலை வாங்க குற்றங்களை நீக்கி. இதமறிந்து வேலை வாங்க குற்றங்களை நீக்கி. என்றுமே நன்மை செய்யும் அன்பு முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி. ஏழைகளின் துயரை நீக்கும் நல்ல முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி. வள்ளி என்ற தொழிலாளி பெண்ணை ஊரை விட்டே துரத்தி விட்டான். வரதன் என்பவன் போன இடம் தெரியவில்லை. அந்த குடும்பமே நாசமடைந்து விட்டது. இதையும் விசாரணை செய்ய மன்றாடுகிறோம். தம்பி, இந்த மேனேஜரை அம்மா வாங்க வாங்க வாங்க. எப்ப நீ முதல்ல ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டியா? படிச்சவ மாதிரி இருக்குமே. அமெரிக்காவில இருந்து தம்பி வந்தது நானும் சேஞ்ச் ஆயிட்டேன். சரி சரி போ. போகாத இரு. போக சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. போ போகாத இரு. போ. அடாடா, இது எதுக்கு தொந்தரவு? நானே போயிடுறேன். நீங்க புதுசா கல்யாணம் செய்துக்கிட போறவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க. நான் எதுக்கு குறுக்க வர்றேன். சரியான பைத்தியம். அத்தா, என் மேல உங்களுக்கு காதல் இல்லையா? கோகிலம், காதல் என்றால் என்ன அர்த்தம் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். ஆண்கள் தங்கள் விருப்பம் போல் வியாக்கியானம் செய்துள்ள வளைந்து கொடுக்கும் ஒரு சொல். பெண்களின் மனதை முறித்தெறியும் கோரக் கனவு. நிறைவேறாத சபல எண்ணம். இல்லை, காதல் வாழ்வின் ஜீவன் என்பதை மறந்துவிட்டு ஏதோ பிதற்றாதே. உன் காதல் நிறைவேறும். நிறைவேறுமா? எங்கே வாக்கு கொடுங்க. வாழ்த்துகிறேன். நம்மை நாமே வாழ்த்திக் கொள்வதா? நம்மை அல்ல, உன்னை, உன் காதலை. நீங்கள் என்று எனக்கு காதலா? இசையின்றி பாட்டு இனிக்குமா? இனிக்காது. சூரியனின்றி தாமரை மலர்வதுண்டா? இல்லை. மலரின்றி கனி பழுப்பதுண்டா? அதுவும் இல்லை. அதுபோல் நீங்களின்றி எனக்கு காதல் பிறக்காது, மலராது, கனியாது.
இசையோடு சேர்ந்தாலும் பாடல் தரங்கட்டதாக இருந்தால் அரங்கேற்ற முடியுமா? அருணோதயத்துக்கு அழுகல் தாமரை பற்றி அக்கறை இருக்குமா? கொய்யாப்பூவில் எட்டிக்காய் படுப்பதுண்டா? கோகிலம், இதைவிட அவசியமான வேலை எனக்கு ஏராளமாக இருக்கிறது. வருகிறேன்.